ரகுராம், என்ன ரகுராம், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உனக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது இதோட முடிஞ்சு போக போறது இல்ல. தண்டனை கிடைச்சு காலத்துக்கும் ஜெயிலே இருக்கணும். ஏய், யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் ஆகாது. எங்க மாமா யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட நினைச்சது கிடையாது. அவர் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்காரு. கஷ்டப்படுறவங்க கண்ணீரை தொடச்சவர் அவரு. அவர் ஒண்ணும் ஒன்ன மாதிரி கிடையாது. இப்ப நீ ஒண்ணு சொன்னேல்ல, அதெல்லாம் நீதான் அனுபவிக்க போற. எங்க மாமாவுக்கு அந்த நிலைமை வராது. அவரு ராஜா மாதிரி வாழ்வாரு. இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். இது எல்லாத்தையும் முறியடிச்சு சீக்கிரமா வெளியில வந்துருவோம். என் மாமா பழைய கம்பீரத்தோட ஊர் தலைவரா வந்து நிப்பாரு. சீனு, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம இங்க வந்து நம்மள சீண்டி பாக்குறாங்க. ஒரு பொருட்டா நினைச்சா அது நாம இவங்களுக்கு செய்யற மரியாதையாயிடும். எதுவும் பேசாம அமைதியாரு. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஆனா இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்க இருக்க போற இடம் நீங்க யாருன்னு உங்களுக்கே உணர்த்து. அத நாங்களும் பார்க்க தானே போறோம். கான்ஸ்டபிள் சார், இவங்கள யார் உள்ள விட்டது? அதுவும் லாக்அப் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை பார்க்க தான் சார் வந்தாங்க. நீங்க இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ரகுராம பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்க்கணும்னு சொன்னா அப்படியே உள்ள அனுப்பிடுவியா? சார், நான் உங்களை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? அந்த ரகுராம் கொலையை தற்கொலைன்னு டைவர்ட் பண்ணி தப்பிக்கிறதுக்காக டாக்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் லஞ்சம் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். இவரு சாருவை கொன்னுட்டு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க பாக்குறாரு. எனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல சார், நீங்க தான் கோர்ட்ல ஏஐ வீடியோ கொடுத்திருக்கீங்களே, அது கண்டிப்பா நிஜமா தான் இருக்கும். அப்படிங்களா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். இப்போ நீங்க கிளம்புறீங்களா? சார், என் பொண்ணு அவங்க தான் சார் கொலை பண்ணாங்க. அவங்களால விடக்கூடாது சார். என்னையா நினைச்சிட்டு இருக்க?